எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ நாங்கள் புதிய எக்ஸ்பிரஸில் தென்காசி போயிட்டுருக்கோம். குற்றாலம் டூர் ட்ரெயின் கிளம்பிடுச்சு எக்மோர்லேருந்து. எக்மோர் லாஸ்ட் ஸ்டேஷன் முடிய போகுது. எக்மோர் தாண்டியாச்சு. நாங்கள் 4 பேர் போயிருந்தோம் ஃபேமிலியாக. எக்மோர் லாஸ்ட் எண்டு 8:50க்கு புதிய எக்ஸ்பிரஸ் எக்மோரில். அப்புறம் உள்ளே வந்தோடனே பார்த்தா பாத்ரூம் டூர் நல்லா தான் இருக்குப்பா. டாய்லெட்டு இந்தியன் ரயில்வே டாய்லெட் க்ளீனாக இருந்துச்சு. என்ன ஒரு பெரிய விஷயம், இந்த ட்ரெயினில் வடக்கு நண்பர்கள் தொல்லை இல்லை, ஒருத்தர் கூட இல்லை இந்த ட்ரெயினில். அதனால் கொஞ்சம் சுத்தமாக இருக்குது. ஃபன் ப்ராக்கெட்ஸு எதுவுமே இல்லை, க்ளீனாக தான் இருந்துச்சு டாய்லெட்டு. போய் தென்காசி இறங்கிட்டோம். இறங்கிட்டு வெளியே வந்தோடனே குற்றாலம் போகிறதுக்கு ஆட்டோ இருக்குது. அந்த 200 ஆட்டோ. நீங்கள் பஸ்ஸில் கூட போகலாம். கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் நடந்து போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ்ஸில் போனீங்கன்னா டிக்கெட் 10 ரூபா தான் குற்றாலத்துக்கு. குற்றாலம் வந்து இறங்கிட்டு இந்த ரூம் போட்டோம். ரூம் போட்டாச்சு. இதுதான் ரூம் பாருங்கள், 1200 நாங்கள் போன சீசன் டைம் தான், சண்டே. 1200 டிவி இருக்குது. நல்லா க்ளீனாக தான் இருந்துச்சு. 4 பேர் தங்கணும் எங்கள் ஃபேமிலியாக. பாத்ரூம்லாம் கூட க்ளீனாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அங்கே அது அண்ணா சிலைன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நிறைய லாட்ஜ் இருக்குது. நீங்கள் அந்த அண்ணா சிலைன்னு கேட்டு வந்தீங்கன்னா ஆட்டோ கார் 200 குற்றாலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து, தென்காசி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. இதுதான் நாங்கள் இருந்த ஐடியா. லாட்ஜ் நிறைய லாட்ஜ் இருக்குது. நம்மளுக்கு எது பிடிச்ச மாதிரி இருக்கோ அங்கே போய் ரூம் போட்டுருக்கலாம். நான் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு குற்றாலம் குளிக்க போகிறோம். போயிட்டுருக்கும்போது தான் அந்த இந்த குற்றாலநாதர், குற்றால அருவிக்கு வெளியே கோயில் ஒன்று இருக்கும். குற்றாலநாதர் கோயில் தான் அது. அது போகும்போதே பார்த்தோம். போய் குளிச்சுட்டு வந்து சாமி பார்த்து தான் வந்தோம். அதுவரை நாங்கள் நான்வெஜ் இதை சாப்பிடல, ஈவினிங் தான் சாப்பிட்டோம். இதுதான் கோயில். முதல்ல போய் குளிச்சுட்டு வரும்போது தான் சாமி பார்த்தோம். இங்கே டேட்டூஸ்லாம் போட்டுருக்காங்க. நம்ம அந்த இவங்க இந்த குறிக்காரங்க மணிக்கிறாங்களா, அவங்க தான் அந்த டேட்டஸ் போடுறாங்க. நதிக்குறை சொல்கிறாங்களா, அவங்க தான். இந்த குற்றாலம் கோயில் நல்ல குளிச்சுட்டு சாமி பார்க்கறது நல்லது தான். நாங்கள் சாமி பார்த்து தான் வந்தோம். அதில் நான்வெஜ் சாப்பிடல. குளிச்சுட்டு சாமி பார்த்து அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டோம் சாப்பாடு. அருவிக்கிட்ட போயிட்டுருக்கோம். அருவிக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். அதை செய்து பாருங்கள். அதுக்கு பின்னாடி நல்லா நிறைய தண்ணி வந்தது. நல்லா குளிக்க விட்டாங்க. மறுநாள் தான் குளிக்க விடல. நாங்கள் லைன் நின்று குளித்தோம். ஆனால் கடற்கரை போயிட்டு லைன் குளிக்க தான் முடியல நம்மளால். அந்த தண்ணி தலைமையில ஊற்றிட்டு தலைவலி வந்துடுச்சு. பசங்களாம் என்ஜாய் பண்ணி குளிச்சாங்க நல்லா. எனக்கு தலைவலி வந்துடுச்சு. நல்லதாக இருக்குது லேடிஸ்க்கு. இது வந்து தென்காசி முடிச்சுட்டு மறுநாள் அகத்தியர் ஃபால்ஸ் போனோம். இது வந்து நீங்கள் பார்க்குறது அகத்தியர் ஃபால்ஸ். இந்த மறுநாள் போனோம். இங்கே ரெகுலராக எல்லாரும் குளிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டணும். நீங்கள் தனியாக காரில் போனீங்கன்னா. பஸ்ஸில் போனால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் தேவையில்லை. பஸ்ஸு எப்போ ஒன்று தான் வரும். காரு நிறைய இருக்குது. 600 அப் அண்ட் டவுன் கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஒரு வேன் ஒன்று போகுது. ஒரே ஒரு வேனு தான், 50 ரூபா டிக்கெட்டு. அவர் கூப்பிட்டு போவார். 50 ரூபாய்னா கூட நீங்கள் இது கட்டணும். அதுக்கப்புறம் இது வந்து தென்காசியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில். இந்த கோயிலுக்கு போனோம். காசி போக முடியாதவங்களாம் அந்த காலத்தில் வந்து இங்கே தென்காசி, அதனால தான் இது தென்காசினே பேர் வந்திருக்கு. இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, காசிக்கு போக முடியாதவங்களாம். இதுவும் நல்லா, நான் போயிட்டு தான் நல்லா தான் இருந்துச்சு.